ஆண்டவர் இயேசுவும் கடைபிடித்த பொறுமை பிறந்ததிலிருந்து எல்லா இடங்களிலும் கடைபிடித்தார். குறிப்பாக நற்செய்தி பணிகளின் போது கடைபிடித்தார். மேலும் குறிப்பாக கல்வாரியில் 3 ஆணைகளின் பிடியில் அவஸ்தைகளின் உச்சத்தில் வேதனைகளின் விளிம்பில் இருந்த போதும் கடைபிடித்தார். முணுமுணுக்கவில்லை. அந்த நிலையிலும் அவருக்கு இத்தனையையும் செய்தவர்களை மன்னிக்க பிதாவிடம் விண்ணப்பித்தார். இந்த பொறுமையை மாதாவிடமிருந்து கற்றார். மாதாவுக்கும் கற்றுக் கொடுத்தார். இது ஒரு அசாத்திய பொறுமை, இறுதி எல்லை வரைக்கும் செல்லும் பொறுமை. இது முழுமையான நேசத்தை உள்ளடக்கிய பொறுமை. கடவுள் மீதும் நம்மீதும் வைத்திருந்த அன்பில் உதயமான அன்பின் நிறைவான பொறுமை. இறுதியாக ஆண்டவரை மெசியாவாக ஏற்றுக்கொண்ட ஒரு சிறிய கூட்டம் கூட ஆண்டவரை கைவிட்டு ஓடிய போது, விசுவாசத்தில் தளர்ந்த போது, இறுதி வரையில் நிலைத்திருந்த ஒரே ஒருவர் நம் பரிசுத்த தேவதாயார் மட்டும்தான். ஆண்டவர் இயேசுதான் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர் தெழுவார் என்று நம்பிய ஒரே ஜீவன் நம் மகா பரிசுத்த தேவ மாதா மட்டும்தான். ஆண்டவர் இயேசுவின் உடலுக்கு பரிமள தைலம் தயாரிக்கவும் இல்லை, அதை அவர் உடலுக்கு பூச செல்லவும் இல்லை. அந்த கூட்டத்திலும் இல்லை. அனைத்திலும் பொறுமை, விசுவாசம், நம்பிக்கை, தேவ சிநேகம், பிறர் சிநேகம். அதுதான் மாதா. மாதாவை நினைக்க நினைக்க உவகையும் அன்பும் பெருக்கெடுக்கிறது. இந்த நேசம் மாதாவிலும் கடவுளிலும் பெருமை கொள்ளச் செய்கிறது. இந்த நேசம் தலை நிமிர்ந்து கம்பீரமாக நிற்கிறது. பார்த்தீர்களா? நம் தாயாரை பார்த்தீர்களா? எவ்வளவு பொறுமை, எத்தகைய பொறுமை, யாருக்காக இந்த பொறுமை, எவ்வளவு மேன்மையான பொறுமை, எத்தனை மகிமையான பொறுமை என்று சொல்ல தூண்டுகிறது. இது நாம் மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசுவும் பிதாவாகிய கடவுளும் பரிசுத்த ஆவியான தேவனும் வியந்த பாராட்டிய மாதாவை நினைத்து மகிழ்ந்த பெருமை கொண்ட பொறுமை. மாதாவின் இந்த பொறுமையை கிறிஸ்துமஸ் காலங்களில் தியானிப்போம். ஜெபம். எங்கள் நேச மாதாவே, உமது பொறுமைக்கும் எங்கள் பொறுமைக்கும் ஆகாயத்திற்கும் பூமிக்கும் உள்ள இடைவெளி தூரம்தான் வித்தியாசம். சின்னஞ்சிறிய சோதனைகளுக்கு கூட தாக்குப்பிடிக்க எங்களால் இயலவில்லை. உம்மிடம் கொடுக்கப்பட்ட நிறைய உறுதிமொழிகள் இந்த பூலோகத்தில் உமக்கு நிறைவேறவில்லை. ஆயினும் நீங்கள் பொறுமையாக இருந்தீர்கள். எங்களுடைய சிறிய விண்ணப்பங்கள் நிறைவேறவில்லை என்றாலும், எங்களுக்கு ஏதாவது எதிர்பாராத நிகழ்வுகள் நடந்தாலும், கடவுளுக்கு கண் இல்லையா, காதில்லையா என்றுதான் கேட்கிறோம். பாறையின் மேல் மண்ணில் முளைத்த செடி போல்தான் எங்கள் விசுவாசம் இருக்கிறது. ஆழமாக இல்லை. உடனே